ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ். யூஸ்வலாக இந்த கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம பசங்கக்கிட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீ வந்து லேர்ன் பண்ணிக்கோ, பை ஹார்ட் பண்ணிக்கோன்னு தான் சொல்லுவோம்ல. பட் இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஈஸியான வே இருக்குது. அது பை ஹார்ட் பசங்க வந்து புக்கில் இருக்கிறத பை ஹார்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இதை மட்டும் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டாங்கன்னா கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஸ்லோகன். அந்த ஸ்லோகன் என்னென்னா, கிங் ஹிட்லர் died gradually drinking chocolate milk. இதுதான் அந்த ஸ்லோகன். ஸோ இந்த ஸ்லோகனில் இருக்கிற ஒரு ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இந்த ஆல்ஃபபெட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு யூனிட் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ கேனா கிலோ, ஹெச்னா ஹெக்டோ, டீனா டெக்கா. இந்த கிராம் இருக்க பிளேஸ் தான் மீட்டரையும் ரெப்ரசன்ட் பண்ணும், லிட்டரையும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த டீனா டெசி, இந்த சீனா சென்டி, இந்த எம்னா மில்லி. ஸோ இதுதான் நமக்குள்ள யூனிட்ஸ். ஸோ இந்த கிலோங்கிறது கிலோமீட்டர், கிலோகிராம், கிலோ லிட்டர்னு இந்த மூணுக்குமே வரும். அதாவது இது வந்து மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் லென்த், மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் weight, and this is measurements of capacity. ஸோ இதுதான் நமக்கு வருது. ஸோ ஹெக்டோனா ஹெக்டோமீட்டர், ஹெக்டோகிராம் அண்ட் ஹெக்டோலிட்டர். இந்த டெக்காவை வந்து புக்கில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டிஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெக்காமீட்டர், டெக்காகிராம் அண்ட் டெக்காலிட்டர். ஸோ இது மீட்டர், கிராம் அண்ட் லிட்டர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ டெசிக்கு வந்து டெசிமீட்டர், டெசிகிராம் அண்ட் டெசிலிட்டர். சி வந்து சென்டிமீட்டர், சென்டிகிராம் அண்ட் சென்டிலிட்டர். மில்லிமீட்டர், மில்லிகிராம் அண்ட் மில்லிலிட்டர். ஸோ இப்போ கன்வர்ஷன்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ என்னோடய கொஸ்டின் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். ஸோ நான் கிலோவில் இருந்து இந்த மீட்டருக்கு நான் போகணுன்னா ஃபஸ்ட்டு மேலே கூடி போக முடியுமா இல்லை கீழே கூடி போக முடியுமா நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம மேலே போனால் மட்டும்தான் நான் இந்த மீட்டர் ரீச் பண்ண முடியும், அப்படி தானே. ஸோ அப்போ எத்தனை டைம் நான் இங்கே வந்து ஜம்ப் பண்ணுறேன், 1 2 and 3 டைம்ஸ் ஜம்ப் பண்ணுறதுனால இங்கே நான் 3 0 போட்டு ஒரு 1 சேர்த்துக்கணும். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அதே மாதிரி இப்போ எனக்கு மில்லிமீட்டர். ஸோ மில்லிமீட்டர் டு மீட்டர் நான் ரீச் ஆகணும்னா என்னால் மேலே கூட ரீச் ஆக முடியாது, டவுன்வேர்ட்ஸாக தான் ரீச் ஆக முடியும். ஸோ அப்போ நான் எத்தனை ஜம்ப் பண்ணுறேன், இங்கே 1 2 3 ஜம்ப் பண்ணுறதுனால இதை நான் டிவிஷனில் எழுதணும். கீழே 3 0 போட்டுடும், மேலே ஒரு 1. ஸோ 1 millimeter இஸ் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர். ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்லோகனை நல்லா பை ஹார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ மேலே நம்ம போகிற எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். கீழே வர எல்லாத்தையுமே நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் நான் ஒரே ஒரு ஜம்ப் தான் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதனால் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அதே இது எனக்கு இந்த மீட்டர் டு சென்டிமீட்டர், மீட்டர்லேருந்து 1 2 ஜம்ப் பண்ணால் நான் சென்டிமீட்டர் ரீச் பண்ணுவேன் இல்லையா. ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ டெக்காலிட்டரும் அதே மாதிரி தான். ஸோ 1 டெக்காலிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 2 3. ஸோ 1000 சென்டிலிட்டர். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது சப்போஸ் என்னோடய கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா 9 கிலோமீட்டர் இன்ட்டு மீட்டர், இதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ இது வந்து கன்வெர்ட் 9 கிலோமீட்டர் இன்ட்டு மீட்டர். இப்போ ஃபஸ்ட் நம்ம எழுத வேண்டியது 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் நம்ம எழுதணும், அப்படி தானே. ஸோ அப்போ நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ கிலோ டு மீட்டர். ஸோ 1 2 3 ஜம்ப். ஸோ தட் இஸ் 1 கிலோமீட்டர் இஸ் 1000 மீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். ஸோ 9 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நம்ம சொன்னது மேலே கூடி போனோன்னா மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ மீட்டர் ஈக்குவல் டு 9000 மீட்டர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதே இது எனக்கு கொஸ்டின் இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம். என்னோடய கொஸ்டின் வந்து 9 டெக்காமீட்டர் 3 மீட்டர் இன்ட்டு மீட்டர். இதுதான் என்னோட கொஸ்டின். 9 டெக்காமீட்டர் 3 மீட்டர் இன்ட்டு மீட்டர். அப்போ நான் பார்க்க வேண்டியது டெக்கா. இந்த இருக்குது என்னோட டெக்கா. ஸோ டெக்கா டு மீட்டர் வந்து 10 தான். அப்போது 1 டெக்காமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே பாக்ஸ் போட்டு வச்சிட்டோன்னா இது நமக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ அப்போ 9 டெக்காமீட்டர் ஈக்குவல் டு 9 into 10 meter, that is 90 meter. நமக்கு ஆல்ரெடி கொஷனில் ஒரு மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மீட்டரையும் நம்ம கீழே போட்டுட்டோம் அப்படின்னா 93 மீட்டர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பசங்களும் ஈஸியாக கற்றுக்குவாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்லோகன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்லோகனை கரெக்டாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கன்வர்ஷனை ஈஸியாக கற்றுக்குவாங்க. தேங்க்யூ.